இன்றைய பதிவு வீட்டில் பண கஷ்டமோ வறுமையோ துரதிர்ஷ்டமோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இப்போ விஷயங்கள் இருந்ததுன்னா உடனே அதை சரி செய்து விடுங்க. அதாவது வீட்டில் ஒட்டடை இருப்பது, சிலந்தி வலை கட்டுவது, அதாவது வீட்டு கதவுலையோ நிலையிலையோ ஓட்டை இருப்பது, இதுமாரி இருந்ததுன்னா உடனே அதை சரி செய்து விடுங்க. அந்த ஓட்டை அடைத்து விடுங்க. அப்படி இருப்பதனால வீட்டில் துரதிர்ஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தேனீக்கள் கூடு கட்டக்கூடாது. தேனி கூடு கட்டியிருந்தால் உடனே அதை அகற்றி விடுங்க. தேனுங்கிறது கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அது தேனி வீடு கட்டினா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வீட்டில் கூடு கட்டினா அது குடும்பத்துக்கு நல்லது. ஆனால் புறா வீட்டில் கூடு கட்டினா அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. உடனே அதையும் அகற்றி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வௌவாலுடைய வாசம் இருக்கக்கூடாது. வாசம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் துர்மரணங்களும் அதிக பண விரயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உடைந்த கண்ணாடி இருப்பது, முகம் பார்க்கும் கண்ணாடியில் விரிசல் விட்டிருப்பது, ஓடாத கடிகாரத்தை மாட்டியிருப்பது, உடைந்த கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தி இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்க, அகற்றி விடுங்க. சாமி படங்களுக்கு காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை அகற்றி விடுங்க. தினமும் பூ போட முடியலனாலும் வாரம் வெள்ளி செவ்வாய் மட்டும் பூ போடுங்க. இது போன்ற விஷயங்களை தவிர்த்தால கண்டிப்பாக வீட்டில் சுபிட்சம் வரும். பார்த்து பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை மறந்துட